ஒரு வாட்டி பார்க்கலாம். லாஸ்ட்ல மொக்கையாச்சு. ஒரு எமோஷனல் கனெக்ட் இல்லை ப்ரோ. அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. கார்த்திக் கேமியோ அப்பயே எதிர்பார்த்தோம் அவராக தான் இருக்கும்னு. அதே மாதிரி கரெக்டாக வந்தார். ஆனால் ஆப்போசிட்டாக வந்து எதிர்பார்க்கல. நிறைய ட்விஸ்ட் இருக்குது ப்ரோ படத்தில். வில்லன் ரியல் அனிமலே உள்ளதான் ப்ரோ இருக்கு. இந்த படம் தான் காட்டு உள்ள இறங்கியிருக்காரு அந்த அனிமல். 2.5 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்படி ஒரு படம். ஃபிளாஷ்பேக் சீன்லாம் சொல்லிக்கவே முடியல. ஒரு சீனும் கூஸ் பம்ப்ஸ் தான். சிறுத்தை சிவா கிடையாது, இனிமேல் சிங்கம்னு கூப்பிடுங்க எல்லாம். டிஎஸ்பி மியூசிக் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. புஷ்பால நம்ம எப்படி எதிர்பார்த்தோமோ அதோட இதுவுமே அதே மாதிரி தரமாக கொடுத்துருக்காரு. பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக போட்டிருக்காரு. படம் நல்லா இருக்குது. நியூ ட்ரை எப்படி சொல்றது, செமையா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. எதிர்பார்த்து வந்த மாதிரி செமையா பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் வந்து பார்க்கலாம். கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. 3D எஃபெக்ட்ஸ் சூப்பராக இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக்கு, ஃபைட்டு நல்லா இருக்கு. எவ்வளோ ரேட்டிங் கொடுத்தீங்க? 8. நிறைய ட்விஸ்ட் இருக்குது ப்ரோ படத்தில். எனக்கு கேமியோலாம் பிடிச்சிருந்தது ப்ரோ. அன்எக்ஸ்பெக்டட் கேமியோ. தேட்டரில் வந்து படத்தை பாருங்க ப்ரோ. ஒரு வாட்டி பார்க்கலாம். அவ்வளோ எதிர்பார்த்தவளுக்கு இல்லை. டைரக்ஷன் லாஸ்ட்ல மொக்கையாச்சு. ஒரு ஃபைட் ஒரு நடக்கணும்னு பார்த்தா லாஸ்ட்ல எதிர்ப்பு மொக்கையாயிடுச்சு. பிஜிஎம் பரவாயில்ல, பிஜிஎம் நல்லா தான் இருக்கு. லாஸ்ட்ல கொஞ்சம் மொக்கையாயிடுச்சு. 2.5 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்படி ஒரு படம். ஃபிளாஷ்பேக் சீன்லாம் சொல்லிக்கவே முடியல. ஒரு சீனும் கூஸ் பம்ப்ஸ் தான். சிறுத்தை சிவா கிடையாது, இனிமேல் சிங்கம்னு கூப்பிடுங்க எல்லாம். அவ்வளோதான். வேற லெவல்லாம். பாட்டு வீடு பங்கமாக இருக்குது. செம்மையா. அது நீங்கள் பார்த்தா தான் அந்த எக்ஸைட்மெண்ட் வரும். பாருங்க கண்டிப்பாக. ஒரு 2.5 வருஷம் கழிச்சு படம் வந்துருக்கு. சூர்யா தியேட்டரில் ஃபீல் எப்படி இருக்கு? ஃபேன்ஸ் ஃபீல் வேறு லெவலுங்க. அந்த சில ஹை மூமெண்ட்ஸ்லாம் சிவா நல்லா கொடுத்துருக்காரு. அந்த அந்த ஃபைட் சீக்வன்ஸு, அப்புறம் ஒரு சூர்யா காட்டுற எமோஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. சிவா அவருடைய ஜோனரே இது கொஞ்சம் வித்தியாசமா. ஆமாம்மா, இது வந்து சிவா ஒரு மற்ற படங்களை விட அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ டைம்ஸ் அது நல்லா இருக்கும். கண்டிப்பாக நல்லா இருக்கும். 3D வேற சொல்லியிருக்காங்க. 3D நல்லா 3D கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லா இருக்கு. இது சாரோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஆக்டிங் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ப்ரோ ஆப்வியஸாக சூர்யானா தான் ப்ரோ. சூர்யா தான். இல்லை 2 சூர்யா இருந்தாங்கல்ல, அதில் எந்த சூர்யா? 2 பேருமே தரமாக நடிச்சிருப்பாங்க. 2 பேருக்குமே அந்த சேஞ்சஸ்ஸு 2 பேருக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். சூப்பராக இருக்குது படம். டிஎஸ்பி மியூசிக் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. புஷ்பால நம்ம எப்படி எதிர்பார்த்தோமோ அதோட இதுவுமே அதே மாதிரி தரமாக கொடுத்துருக்காரு. பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக போட்டிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் படத்தோட ஒன்றி போவோம் ப்ரோ. அதனால் நம்ம தனியாக பார்க்க மாட்டோம். சாங்ஸு படத்தோட போகிறதுனால அந்த எந்த இடத்துக்கு என்ன சாங்ஸ் தேவையோ அதை கொடுத்துருக்காரு டிஎஸ்பி. விஎஃப்எக்ஸ் சூப்பராக. விஷுவல்ஸ் தான் ப்ரோ. இந்த படத்தை வந்து நம்ம தேட்டரில் பார்க்கணும். நிறைய பேர் ஓடிடிக்காக வெயிட் பண்ணக்கூடாது. இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும். தேட்டரில் பார்த்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ப்ரோ. சிவானா நாங்கள் வந்துட்டு பெரிய எக்ஸ்பிரஷனே வைக்கல ப்ரோ. ஏன்னா எங்களுக்கு சூர்யானாவை ஸ்க்ரீனில் பார்த்தா போதும். அதுவும் சிவானா பண்ணதுனால சிவானா முன்னாடி பண்ண படம்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் தான் வரணும்னா எங்கள் மைண்ட் செட் இருந்துச்சு. எக்ஸ்பிரஷன் இல்லாமல் வந்ததுனால படம் சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு. ஒன் வேர்டு சொல்லணும்னா தேட்டர் பிளாஸ்ட் ப்ரோ. யாரோட ஆக்டிங் பிடிச்சிருக்கு? 2 கங்கோ, ஒரு கங்கோவா ஃப்ரான்சிஸ் ப்ரோ. 2 பேர் ஆக்டிங்கும் மஜாவாக இருக்குது ப்ரோ. 2 பேர் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. டிஎஸ்பி மியூசிக் அதுதான் ப்ரோ. உடம்பு ஃபுல்லாக கூஸ் பம்பாக இருக்குது ப்ரோ. ஒரு செகண்டுக்கு பயங்கரமாக பீஜம் போட்டுருக்காரு ப்ரோ. 3Dல பார்த்தாலே போதும் ப்ரோ. பயங்கரமாக இருக்குது. படம் நல்லா இருக்குது. அவர் பயங்கரமாக இருக்கார். வில்லம் அதை விட பயங்கரமாக இருக்குது. அனிமல் படத்தை விட இதில் பயங்கரமாக இருக்குது. ஒரு எமோஷனல் கனெக்ட் இல்லை ப்ரோ. எல்லாரோட இப்போ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கு. அவங்களோட காஸ்டியூம்ஸ் நல்லா இருக்கு. சூர்யா சார் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க 2த்துலையுமே. ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். மற்றபடி ஒரு ஸ்டோரியில் ஒரு கனெக்ட் இல்லை ப்ரோ. கொஞ்சம் நல்லா டிசப்பாயின்மெண்ட் தான். அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. சிவா பண்ணுவார். சரி, அவர் பேசினது அது இன்டர்வியூஸ்லாம் பார்த்து நம்பிக்கை இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு பண்ணுவார்னு நினைக்கிறேன் நான். டிஎஸ்பி அவர் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே அவர் நல்லா தான் போட்டிருக்காரு. கோலிவுட்டில் நிறைய நல்ல சாங்ஸ் படம் எல்லாம் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் லாங் பிரேக் டோலிவுட்டில் போய் டாப்புக்கு போயிட்டார். இப்போ திரும்பி வந்திருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. சிவா சாரோட டைரக்ஷன் எந்த அளவுக்கு? அதுதான் அன்எக்ஸ்பெக்டடு. சூப்பராக பண்ணி வச்சிட்டார். இந்த அளவுக்கு அவுட்புட் கொடுப்பாருன்னு நினச்சி பார்க்கல. எமோஷனல் இருக்குது தான் படத்தில். ஆனால் அது தேவை. அந்த கதைக்கு தேவையானதுனால எமோஷனல் சூப்பராக ஃபிட் ஆகிடுச்சு. செம்மையாக பண்ணியிருக்காங்க. கங்குவா தான் ப்ரோ. அவர் தான் படத்தை ரூல் பண்ணுறாரு. ஓகே, அவர் தான் மூவ் பண்ணியிருக்காரு. ரூல் பண்ணுறாரே படத்தையே. நல்லா இருந்தது படம். சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. கிளைமேக்ஸ்க்காக வந்து பார்க்கலாம் ப்ரோ. சூப்பராக இருக்கும். அது பயங்கர விஷுவல். 3Dக்காக வந்து பார்க்கலாம். 3D போங்க. 3Dலாம் போகாதீங்க. 3D போங்க. சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் ப்ரோ. கார்த்திக் கேமியோ அப்பயே எதிர்பார்த்தோம் அவராக தான் இருக்கும்னு. அதே மாதிரி கரெக்டாக வந்தார். ஆனால் ஆப்போசிட்டாக வந்து எதிர்பார்க்கல. வில்லனாக வந்து எதிர்பார்த்துட்டாரு. 2 பார்ட் 2 இருக்கும். ரிவீல் பண்ணிட்டேன். இப்போ பார்த்துக்கோங்க. படம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது பிரதர். ஃபேமிலி ஆடியன்ஸ் வுட் கம் அண்ட் வாட்ச் த மூவி. விஎஃப்எக்ஸ், ஸ்க்ரீன் பிளே, மியூசிக் எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக சொல்ல போனால் சூர்யா ஆக்டிங் சொல்லவே தேவை. ரொம்ப அருமையாக பண்ணுவார். ஸோ கங்குவா கேரக்டர் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. அதே போல் காமெடி, மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக சொல்ல போனால் அந்த ஸ்க்ரீன் பிளே, கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்டர்வெல்ல இருக்கிற ட்விஸ்ட் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லாருமே நம்பிக்கையாக வரலாம். மற்ற படத்தை எல்லாத்தையும் தூக்குங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
நேற்றுலாம் தேட்டரில் டிக்கெட் இல்லாமல் சரியான டென்ஷன். படம் திருப்பி வரும்போது உன் ரத்தமம் என் ரத்தமம் வெவ்வேறா, எங்கள் அண்ணன் சூர்யா தான் எங்களுக்கு. பாட்டுலாம் பாட முடியாது. தலைவன் எங்கள் தலைவன் தான். மெயினாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறது வந்து ஞானவேல் ராஜா. எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன். அந்த ஆள் பேனரை ஊரில் அடித்தேன், எங்கள் அண்ணன் பேனரை ஊரில் அடித்தேன், அந்த ஆள் பேர் விட்டு போச்சு. திருப்பி எடிட் பண்ணி அந்த ஆள் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜான்னு பேரை அடித்து பேனர் ஏற்றிட்டு வந்திருக்கேன். அந்த அளவுக்கு அந்த மனுஷன் தான் ஃபேன் பாயே. மெயினாக சிறுத்தை சிவா டேரக்டர் கிடையாதுங்க. அவர் பொங்கல் சாப்பிட்டு கோயிலில் இருக்க கோயில் யானை கிடையாது, காட்டு யானை. யார் சொன்னா சூர்யானாக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு, அவ்வளோதான் சொல்லுவேன். மியூசிக் டிஎஸ்பி தான் படமே. ஒரு சீனும் வேற லெவல் பண்ணிட்டாரு அவர் தான் டிஎஸ்பி. படத்தில் எங்கேஜிங்காக கொண்டு போகிற டிஎஸ்பி தான். படம் ஜெட்டு மாதிரி பறக்குது, வேகமாக பறக்குது, அவ்வளோதான் சொல்லுவேன். வில்லன் ரியல் அனிமலே உள்ளதான் ப்ரோ இருக்கு. இந்த படம் தான் காட்டு உள்ள இறங்கியிருக்காரு அந்த அனிமல் படத்தில் ரோட்டில் சுற்றிக்கிட்டு கிடந்தாரு. இந்த படத்தில் தான் மெயினான அனிமலே காட்டு உள்ள இறங்கியிருக்கு. அந்த அளவுக்கு அதகலப்படுத்திட்டாரு. படம் வேற லெவலில் இருக்குது. ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன், எங்கள் அண்ணனுக்கு எப்போவுமே நாங்கள் இருக்கோம், எதற்கும் துணிந்தவங்கள நாங்கள் இருக்கோம். தோல் மேலே பாரம் இல்லை, எதுக்கும் துணிஞ்சு நடப்போம். எங்கள் கடலின் மேலே எல்லா கடல்லையும் நாங்கள் நடப்போம். அந்த அளவுக்கு மோட்டிவேஷனான எங்கள் அண்ணன் கூட இருக்கும்போது நாங்கள் எல்லா இடத்துலையும் அன்பாலேயே இருப்போம். யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் கூட அன்பாலே அவர் அடிப்போம். மெயினாக சொல்கிறது ப்ளூ சட்டம் மாறன் அவருக்கு தான். நியாயமாக பார்த்தா இந்த அமரன் படத்துக்கு கூட நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து வச்சிருக்காரு அந்த மனுஷன். நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கக்கூடாது. ஏன் தான் அந்த மனுஷன் பெரிய படங்கனாலே அடிக்கிறாரு. அவரை அன்பாலே நாங்கள் அடிப்போம் திருப்பி, அவ்வளோதான் சொல்லுவோம். யார் ப்ரோ? அவனை அந்த ரிவ்யூவை பார்க்காதீங்க. நான் சொல்கிறேன், ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், அந்த ரிவ்யூவே பார்க்காதீங்க. ஆமாம் போடுங்க, நீங்கள் தைரியமாக போடுங்க. மெயினாக சொல்லிக்கிறது ரோஹிணியில் இன்னைக்கு செலிப்ரேஷனே இல்லை. ஆமாம் டிக்கெட்டு நைட்டு வரைக்கும் இல்லை. நாங்கள் உள்ள பண்ணோம்ல, உள்ள செலிப்ரேஷன் அந்த மாதிரி இருக்கு. பட்டாசு வெடிச்சிட்டோம். ஆமாம் வெடிச்சோம். கேட்காது, உள்ள வெடிச்சது பட்டாசு இல்லை, நாங்க தான் அந்த பட்டாசு. பத்த வச்சா பத்திக்கும் நெருப்பு, அவ்வளோதான் சொல்லுவேன்.